வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் சில முகவுரைகளை சென்ற நாட்களிலும் கூட நாம் தியானம் பண்ணியிருந்தோம். இதில் எத்தனை பேருக்கு அதுல ஞாபகம் இருக்கின்றது எனக்கு தெரியாது. சென்ற முறை நாம் படித்தவற்றிலிருந்து சில காரியத்தை குறித்து நாம் பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷத்திலே எவையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? புதிதான காரியமாக உங்களுக்கு தெரிந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். படித்துக் கொண்டு வந்தவர்கள், ரிஃபர் பண்ணி போட்டு வந்தவர்கள், இவையெல்லாம் எனக்கு புதிதாக இருந்தது, இவையெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லது மூடி வச்சு போட்டு அப்படியே வந்தீர்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீர்களோ? பதில் சொல்லக்கூடிய கட்டம் இருக்குதா உங்கள் மத்தியிலே? எத்தனை பேர் வேத படிப்புக்கு நோக்கி தவிக்கிறார்கள்? பல மற்ற சபையில வரமாட்டீங்களா பாஸ்டர்? ஒரு நாளுக்கு தர மாட்டீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கெஞ்சி கட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கோ கிருபையா கிடைத்த இந்த திறந்த வாசலை மூடாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள், படியுங்கள். ஆண்டவர் சில நேரங்களிலே அவற்றை மூடக்கூடிய கட்டங்களும் வரலாம். எனவே நீங்கள் தயவு செய்து வீடுகளிலே போய் படித்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு நல்லது. அந்த நாட்களிலே இந்த வேதத்திலிருந்து சில சம்பவங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அறிவுக்காக அல்ல, எங்களுடைய ஆத்மனுடைய விசுவாசத்திற்காக. வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் துள்ளி குதிக்கும், அது முழு காரியத்தை அறியும் பொழுது. சரி, இந்த நாளிலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ மிருகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். நீங்கள் சொல்ல மாட்டீர்களோ? பரிசுத்த ஆவியானவர் ஆமேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? ஆமேன் சொல்லுங்கள் எல்லாருமா? ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், ஆமேன் சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், வருகை இதோ மேகங்களுடனே வருகிறார். வாசிகள் பார்க்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். சரி, இந்த வருகையை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையிலே 2 வருகை காணப்படுகிறது என்று நாம் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒன்று இரகசிய வருகை, சீக்கிரம். அது யாருக்கும் அது அறியாதபடியே திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன், திருடன் வருகிற விதமாய் சீக்கிரட்டாய் வருவேன். சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற டைமுக்கு அவர் வந்து போவார். 2வது பகிரங்க வருகை, பகிரங்கமாய் வருவார். ஒன்று திருடனை போல ரகசியமாய் வருவார். பிடிபடாத படிக்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த நிமிஷமும் நடக்கும், எந்த செகண்ட் நடக்கும், எந்த நேரமும் அது இருக்கலாம். ஒன்று பகிரங்கமாய் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக வருவார்கள். இப்ப வாசித்த பகுதி என்ன வருகை? இப்ப வாசித்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன வருகை? பகிரங்க வருகை. ஏன் ரகசிய வருகை இல்லை? எல்லாரும் அதை காண்பார்கள். ஆனால் அது ஒன்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றை வாசிக்க வைப்போம், ஒவ்வொன்றை வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். முதலாவது பாயிண்ட், கண்கள் யாவும் அவரை காணும், யாவும் அவரை காணும். 2வது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பூமியின் கோத்திரத்தார்
3 கூட்ட மக்களை சொல்லுதா இல்லையா? கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது, அவர் பகிரங்கமாய் மேகங்களிலே வரும் பொழுது எத்தனையோ மக்கள் மரித்து போய்விட்டார்கள், இறந்து விட்டார்கள். அப்பொழுது என்னென்று கண்கள் யாவும் அவரை பார்க்கும்? எத்தனையோ மக்கள் அவரை பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் வசனத்தை நாங்கள் வாசிப்போம், வாசியுங்கள். அவருடைய முதல் கட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வாசியுங்கள், பார்க்கலாம். சகரியா புஸ்தகத்திலே, தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். சரி, குட்சோ. அடுத்தது வாசியுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புற ஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு ஜூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அடுத்தது தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13. அது சகரியா 7ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. சகரியா 7:13. ஆதலால் நாம் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று. தானியேல் 8:13 வாசிங்க. தானியேல் 8:13. தானியேல் 7:13 தான். சரி, 7:13 தானியேல். இரா தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ மனுஷ குமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மிருகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இது என்னன்னு சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொள்ளுங்கள். தானியேல் பார்த்த இந்த தரிசனமும் வெளிப்படுத்தின இந்த விசேஷ தரிசனமும் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது. நான் பார்த்துக் கொண்டிருக்க மிருகங்கள் மேலே நீண்ட ஆயுசுள்ளவர் வந்தார் என்று, அதாவது நித்தியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியர் வந்தார். அப்பொழுது சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசித்தபடி, கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது என்னை குத்தினவர்கள் என்னை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். அப்படியா ஜனங்கள் யூதாவினுடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு, இஸ்ரவேலிடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி பூமியின் மக்கள் எல்லாரும் ஓடி வருவார்களாம். இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கண்கள் யாவும் அவரை காணும் என்ற இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தின்படி அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எத்தனையோ பேர் மரித்து விடுவார்கள். பூமியில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவர்களை பார்ப்பார்கள், பூமியில் உள்ளவர்கள் மட்டும்தான். அப்ப கண்கள் யாவும் என்று சொன்னால் முழு பேரும் பார்க்க வேண்டும். அவ மரித்தோர்களுடைய நிலை என்ன, மரித்தோர்கள் எப்பொழுது பார்க்க போகிறார்கள்? இப்பொழுது வாசித்த பகுதி என்றால், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தன்னுடைய மக்களை ரட்சிப்பதற்காக, இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களை யுத்த நாட்களிலிருந்து மகா உபத்திரவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக ஆண்டவர் ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் வந்து இறங்கும், ஒலிவ மலையிலே வந்து இறங்கும். ஏனென்று சொன்னால், ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 வஸ்திரம் தரித்தவர்கள் தோன்றி என்ன சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்களே வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயேசுவானவர் எப்படி உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் மறுபடியும் வருவார். எனவே அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டு போகிறார். மேகம் ஒன்று அவரை மறைத்தது. எப்படி போனாரோ அப்படி வர வேண்டும். எனவேதான் அவர் எங்கிருந்து
அவருடைய பயணம் ஆரம்பமானது பரலோகத்திலே ஒலிவமலையிலே. எனவே ஒலிவமலைக்கே அவர் திரும்ப வர வேண்டும். ஒலிவமலைக்கு அவர் திரும்ப வந்தாக வேண்டும். இரண்டாவது, அவர் மேகங்கள் ஒன்று எடுத்துக் கொள்ளப்பட்டபடியினால் மேகங்களுடனே வர வேண்டும். அதே சமயம் அநேகர் பார்த்துக் கொண்டிருக்கத்தக்கதாக அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டபடியினால் அநேகர் பார்த்துக் கொண்டிருக்கத்தக்கதாக திரும்ப வர வேண்டும். எனவேதான் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லும் பொழுது பிழைக்குது. அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான். அன்று இஸ்ரேல் மக்கள் மகா உபத்திரவத்தின் காலத்தின் பொழுது அந்த கிறிஸ்துவின் காலத்திலே தப்பி பிழைத்தவர்கள். இஸ்ரவேல் சேனைகளினாலே நாட்டு சேனைகளினாலே சுற்றி வர இருந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகி யுத்தங்களிலே பிடித்து மிஞ்சி இருந்தவர்கள் எஞ்சி இருந்தவர்கள் தான் அந்த கண்கள் யாவும் என்று சொல்லும் பொழுது பிழைக்க பார்க்கிறது தெற்கு தரிசனம். அப்படி என்றால் இது எப்பொழுது கண்கள் யாவும் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது என்று சொன்னால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதுதான் எல்லா கண்களும் அவரை பார்க்கும். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் வெள்ளை சிங்காரத்து முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலம் கிடைத்தது. அப்பொழுதுதான் எல்லாருடைய கண்களும் பார்க்கும். அவரை விசுவாசித்தவருடைய கண்களும் அவரை பார்க்கும். ரெண்டு கூட்டம் முழுக்க பார்க்கிறது அந்த நியாயாசனம் வெள்ளை சிங்காசனத்தில் வைத்து. அவரை குத்தினவர்கள் உண்மையாக அந்த ஈனச் செயலை செய்தவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துடைய கைகளிலே கூரான ஆணி அடிச்சு கால்களிலே பின்னமாக காலிலே ஆணி அடிச்சு அந்த ஈனச் செயல்களை செய்தவர்கள் யார்? செய்தவர்கள் யார்? எழுத்தின்படி யார்? ரோமர்கள். பிலாத்துதான் விசாரித்து என்ன செய்கிறான்? சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் இயேசுவை. அப்பொழுது அவரை குத்தினவர்கள் காண்பார்கள் என்று சொன்னால் பிழைக்குது. அவர்கள் மறித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தவர்கள் இப்ப இல்லை. அவர் மறித்து விட்டார்கள். அவரை குத்தினவர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு அர்த்தத்தை நாம் எடுக்கலாம். ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:22 வசனம் 23 வசனத்தை வாசிகள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:22-23. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். யாரு ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்? பேதுரு சொல்லுறார், நீங்கள் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இப்ப நீங்க சொன்னீங்க ஆணி அடித்து கொலை செய்தது ரோமர்கள். இங்க அவர் யாரு சொல்றார்? யூதர்களை சொல்றார். ரோமர்கள் நீங்கள் ஆணி அடித்தீர்கள். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பொறுப்படுத்தது யாரு? யூதர்கள். நாங்கள் எடுத்துள்ள பொறுப்பு. எனவேதான் அவங்க ஒரு கையாளாக ஒரு உபகரணமாக இந்த ரோம போர்ச்சொல்கள் செயல்பட்டார்கள் ஒழிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக வேதவசனம் சொல்லுகிறார் பேதுரு, நீங்கள் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று. அந்த ஈனமான செயலை அந்த ஆணி அடித்து கொண்டது நீங்க தான். ரோமர்ல தலையில போடாது. ஏனென்றால் அவங்க ஒரு சின்ன ஒரு பாத்திரம், ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு உபகரணம் மாதிரி. நீங்க ரெஸ்பான்சிபிள், பொறுப்படுத்திட்டீங்க. எனவே நீங்கள் ஆணி எடுத்து குத்தினீர்கள். எனவே குத்தினவர்கள் அவரை காண்பார்கள் என்பது ஒன்று யூதர்களை குறிக்கும். மற்றது நீங்க சொன்னபடி யாரு? ரோமர்களை குறிக்கும். அப்ப இந்த ரெண்டு பேரும் எங்க சந்திக்கலாம்? குத்தினவர்கள் ரெண்டு பேரும் எடுக்கலாம். ஒன்று எழுத்தின்படி அவரை குத்தின ரோமர்கள், ரெண்டு அவரை ஏவி விட்டு அவர்களை சொல்லி போட்டு பின்னுக்கு நின்ற யூதர்கள், ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கொண்டவர்கள். இந்த ரெண்டு பேரை நாங்கள் எங்க சந்திக்கலாம் என்றால் எல்லாரும் எங்க வர வேண்டும்? வெள்ளை சிங்காசனத்துக்கு. இல்ல சகல பேர் வரும். வாங்க, ஏவி விட்டவனும் சரி, தள்ளி விட்டவனும் சரி, சொல்லி காட்டுறவனும் சரி, பொருட்படுத்தவனும் சரி, ரெண்டு பேரும் வாங்க எல்லாரும். அப்ப வெள்ளை சிங்காசனத்தில் வைத்துத்தான் இதை சந்திக்க முடியும். கண்கள் யாவும் அவரை காண முடியும். பூமியின் கோத்திரத்தார், பூமியின் கோத்திரம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், இப்பொழுது வாழுகிற உலகத்திலே கோத்திரங்கள் இருக்கா இல்லையா? இப்ப கோத்திரம் இருக்கா இல்லையா? இப்ப இருக்கு.
ஜாதி இருக்கு, பல பாசைகள் இருக்குது, எல்லாம் இருக்கு. பூமி கோத்திரங்கள் இருக்கு. என்ன கோத்திரங்கள்? இஸ்ரேல் 12 கோத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு தேசத்தில் ஒரு கோத்திரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறது யாரு? மரித்தோராகிய பெரியோர் சிறியோர். கோத்திரத்தார். அங்க கோத்திர கதை இல்ல, பாசைக்காரரும் இல்ல, லாங்குவேஜும் இல்ல, எந்த நாடும் இல்ல, ஊரும் இல்ல, ஒரு கதையும் இல்ல, எந்த ஊர் எந்த கதையும் இல்ல. மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் வந்து விளங்குதான் உங்களுக்கு. வாசிக்க போறீங்களா அந்த வசனத்தை? எடுத்து வாசி. வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரமா. நான் அப்பொழுது பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். வாசி. 20ஆம் அதிகாரமா 19 அப்பொழுது நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை பரித்தோராகி சிறியோரை பெரியோரை கண்டேன். வாசி. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அது இல்ல, 20ஆம் வசனத்துல வரும். 20ஆம் அதிகாரம் அது எடுத்து 20ஆம் அதிகாரம். மேலும் மரித்தோராகிய 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாத்தீங்களா? மரித்தோராகிய சிறியோர் பெரியோர். சிறியோர் பெரியோர் என்றால் குழந்தைகள் பெரியவர்கள் என்றல்ல. இந்த சமுதாயத்திலே சிறியவர்கள் என்றும், இந்த சமுதாயத்திலே பெரியவர்கள் என்றும், பிரபுக்கள் என்றும், பெரிய பெரிய கனவான்கள் என்றும் உள்ள பெரிய பெரிய மக்களைத்தான் சிறியோர் பெரியோர் என்று. அவர்களாம் பெரிய மக்கள், பெரிய இடத்தாக்கள், இவங்க எல்லாரும் கீழ் மக்கள் என்றெல்லாம் பிரிக்கிற அதைத்தான் சொல்லுவதே ஒழிய சிறுவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என்றல்ல. சிறியோர் பெரியோர் என்றால் இல்லை காணப்பட்ட சகல பேரும் எல்லாரும் சமுதாயத்துக்கு முன்வார்கள். அங்கே ஒரு கோத்திரத்தின் பேர் அல்ல. என்ன கோத்திரங்கள், பல பாசைக்காரர்கள் ஒன்று சொல்லவில்லை. எல்லாரும் வரும். ஒருவருக்கு ஒரு டைட்டிலும் இல்லை. மனாசை கோத்திரமோ, அந்த கோத்திரம், இந்த கோத்திரம், இலங்கை பாசை, ஒரு கதை இல்லை. எல்லாரும் ஞாயிற்று. எனவே இந்த பார்க்கும் பொழுது இந்த வெள்ளை சிங்காசனமாகிய கடைசி அந்த நாளுக்கு இதெல்லாம் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. ஆனால் சிலவற்றை இந்த குத்தினவர்கள் சொல்லும் பொழுது யூதர்கள் அவரை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். இப்பொழுது இருக்கிற யூதர்களும் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள். அவரைத்தான் குறிக்கிறது, யூதர்களைத்தான் குறிக்கிறது. எனவே இந்த பகிரங்க வருகை 2 கட்டமாய் பிரிக்கலாம். ஒன்று, இஸ்ரேல் மக்களுக்காக அவர் காப்பாற்ற வர வேண்டிய ஒரு டைம். 2வது வெள்ளை சிங்காசனம். இதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று, உபத்திரவ காலத்தின் பிறகு, உபத்திரவத்துக்கு பிறகு காலத்தின் பின் வருவது. 2வது வெள்ளை சிங்காசனம். வேணா 2 கட்டமான வருகை. எனவே அந்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பொதுவாய் போட்டிருக்கிறது. பொதுவாக அவருடைய வருகையை குறித்து எடுத்தவாக நாங்கள் வாசிக்க கூட எல்லாம் கடகடாண்டு முடிஞ்சிட மாட்டேன். இல்ல, இதுல பார்க்கும் பொழுது கண்கள் யாவும் அவரை எப்பொழுது காணும்? அப்பொழுது. குத்தினவர்கள் ஒருவேளை அவர் இஸ்ரேல் மக்களுக்காக உபத்திரவ காலத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக, காப்பாற்றுவதற்காக ஒளிவமலையிலே அவர் வந்திறங்கும் பொழுது அவரை குத்தினவர்கள் அவரை காண முடியும். ஆனால் எழுத்தின்படி குத்தினவர்கள் ரோமர்கள். எப்பொழுது காண முடியும்? இந்த வெள்ளை சிங்காசனம். பூமியின் கோத்திரத்தார் என்று சொல்லும் பொழுது, பூமியின் கோத்திரத்தார் என்று சொல்லும் பொழுது, இந்த வருகையை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒளிவமலை வரும் பொழுதுதான் பூமியின் கோத்திரத்தார் பொருந்தும். ஏனென்றால் அங்கே விளங்குகிறார்களுக்கு பூமியின் கோத்திரத்தை. அப்பதான் இஸ்ரேல் மக்கள் கோத்திரங்களா இருப்பார்கள். மனாசே அந்த கோத்திரம், இந்த யூதா கோத்திரம் அப்படி இருப்பார்கள். எனவே பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்ப்பார்கள். அது முதல் கட்டம். ஆனா வெள்ளை சிங்காசனத்தில் வைத்து ஒரு கோத்திரம் இல்லை, எல்லாம் கோமன், பெரியோர் சிறியோர் எல்லாம் ஒரு பிராக்கெட்ல போட்டாச்சு, எல்லாரும் வாங்க. எனவே இது 2 கலக்கப்பட்ட ஒரு வருகையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. மேகங்களுடனே வருகிறார். இந்த மேகம் என்ன மேகம்? இந்த மேகத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது சர்வ சாதாரணமான மேகமாக அது என்ன செய்யாது. இந்த மேகம் மாதிரி அது இருக்காது. இது எப்படிப்பட்ட மேகம் என்று சொல்லப்படும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது.
இது எப்பொழுது யாருக்கு சொன்னது? எப்பொழுது யாருக்கு சொன்னது? மோசே தேவனிடத்தில் கேட்டார், உம்முடைய மகிமை எனக்கு காட்டும், அது போதும் என்றார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய மகிமை கண்டு யாருமே உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் என்னிடத்திலே ஒரு மறைவான ஒரு இடம் இருக்கிறது, நீ அந்த கண்மலையிலே வந்து அந்த வெடிப்பிலே நில்லு, நான் கடந்து போவேன், அப்பொழுது நீ என்னுடைய பின்புறத்தை காண்பாய். அப்போ அந்த பழைய ஏற்பாடிலே எந்த ஒரு மக்களுமே மகிமையை கண்டதில்லை, தேவனுடைய மகிமையை கண்டதில்லை. அவர்கள் கண்டு உயிரோடு இருக்க முடியாது. தேவனுடைய மகிமை என்று சொல்லும் பொழுது, அதாவது அந்த மகிமை என்று சொல்லும்போது மகிமையான அந்த மேகம், அதாவது பிரகாசம், அந்த மேகம், இந்த ஒளியுள்ள மேகம் ஒன்று ஆண்டவர் மறுரூப மலையிலே ஒளியுள்ள மேகம் என்று மேலே வந்து வாசிக்கிறோம் அல்லவா? ஒளியுள்ள மேகம், அந்த மகிமையான அந்த மேகம், இந்த செகினா என்று சொல்வார்கள், செகினா மகிமை. அது பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே பார்க்க முடியவில்லை. கடவுளுடைய மகிமை யாருமே பார்க்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த வருகையில் 1:7 தான் இதோ மேகங்களுடனே வருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையை இயேசு கிறிஸ்துக்குள்ளாகத்தான் நாம் காண முடியும். அப்பொழுதுதான் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, ஒரு வரப்பிரசாதம், ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து வருகையில தான் அந்த மகிமையை காணலாம். பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு தேவன் மறைத்த அந்த மகிமை நீ காண முடியாது, யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்ன அந்த மகிமை உள்ள அந்த மகிமையான அந்த காட்சி இயேசு கிறிஸ்துவதான் வந்து நிறைவேறுகிறது. அவர்கள் தான் நாங்கள் பார்க்கலாம். அப்பொழுது ஒன்றுமே நமக்கு நடக்க போறதில்லை. எனவேதான் ஒளி மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லும் பொழுது சில சாதாரண மேகம் அல்லாமல் மகிமையிலே வருகிறார் என்றுதான் அதை குறிப்பிடுகிறது. அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இவற்றிலிருந்து நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. வெளிப்படுத்தின விசேஷம் யாரை பற்றியது சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இரண்டாவது, அவருடைய மகிமையை அதை காட்டுகிறது. அவருடைய மகிமை யாரு? இயேசு கிறிஸ்து என்று. உதாரணமாக நான் ஏற்கனவே சென்ற வகுப்பிலே சொல்லியிருந்தேன், கேட்கிறீங்களா பிள்ளைகளா? என்ன சொல்லியிருந்தேன்? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்துறவராக, கண்ணீர் வடிக்கிறவராக, மனதுருகிறவராக, படகிலே களைப்பிலே படுத்து நித்திரை கொண்டவராக, யோவான் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தவராக, இப்படி அவர் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வந்து போகிறவராக, அப்படித்தான் எல்லாரும் பார்த்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 12 சீடர்கள் மத்தியிலே தோன்றிய பொழுது அப்பம் இருக்கா, உங்கள்ட்ட தேன் இருக்கா, மற்றது மீன் இருக்கான்னு கேட்டு சாப்பிட்டு காட்டின இயேசு கிறிஸ்துவாய்த்தான் அப்போஸ்தலரும் பார்த்தார்கள். எல்லாரும் அதைத்தான் பார்த்தார்கள். பரலோகத்துக்கு போகும் பொழுதும் அப்படித்தான் அவர் போனார். அதுக்கு பிறகு 60 வருஷம், ஏறத்தாழ கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு எந்த தரிசனமும் இல்லை. அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள், உபத்திரவங்கள் கூடி போச்சு, கிறிஸ்தவர்கள் மறிக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் ஒவ்வொன்றாய் போய்கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவம் தோல்வி அடைகிற போல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டு போகிறது போல காணப்பட்டுக் கொண்டிருந்தது. எல்லாருமாக போய்கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஆட ஆரம்பித்து விட்டார்கள். வருவார் வருவார் என்று சொன்னார்கள், வரவில்லையே. இதோ அப்போஸ்தலர் வந்து போகிறார்களே, இந்த யோவான் தான் மிஞ்சி இருந்தார், அவரும் நாடு கடத்தப்பட்டு விட்டாரே, சபையில் இருக்க முற்பிதாக்கள் எல்லாரும் அழிந்து போகிறார்கள் என்று எல்லாருக்கும் டவுட் உண்டாது, சந்தேகம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் பலம் உள்ளவரா, வல்லமை உள்ளவரா, அவர் ஆண்டவரா என்று சந்தேகம் ஏற்படும் பொழுதுதான் யோவானுக்கு இந்த தரிசனம் கிடைக்கிறது. யார்? இயேசு கிறிஸ்து. எனவே அதை பார்த்த யோவான், மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த இயேசுவானவர் நினைத்துக் கொண்டிருக்கிற யோவான் திரும்பி பார்த்தார். அங்கேதான் ஆண்டவர் நிற்கிறார். அவருடைய குரலை கேட்டோடு எங்க விழுந்தார்? மார்பிலை விழுந்தார். செத்தவனை போல காலில் விழுந்தார். செத்தவனை போல விழுந்தேன். பழைய இயேசு கிறிஸ்து அல்ல, நீங்க பூமியில நடமாடிய இயேசு கிறிஸ்து அல்ல. அந்த மகிமை இல்ல, மிகப்பெரிய மகிமையோடு கூட, வல்லமையோடு கூட, அதிகாரத்தோடு கூட இருக்கிறார். அந்த மகிமை உள்ள மேகத்தோடு கூட வருகிறார் என்றால் அதைத்தான் அங்கே அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். எனவேதான் ஒன்று, கிறிஸ்துவின் மகிமையை குறித்து வெளிப்படுத்த விசேஷத்திலே வாசிக்கிறோம். அதாவது சபையின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறவரும், சிங்காசனத்திலே இருக்கிறவரும்,
இரண்டாவது அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, சபையிலே அவர் எப்படி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அதாவது எதிர்காலத்தில் நடக்க போற சம்பவங்களை குறித்து கிறிஸ்துவானுடைய திட்டம், பிளான், இயேசு கிறிஸ்துடைய எதிர்கால திட்டங்கள், இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம், இதனை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம். விசேஷமாக அது இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் இயேசுவை பற்றியும் வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் கேட்டா நீங்க தைரியமா சொன்னோம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றியும் அவர் செய்ய போற காரியத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சொல்ல வேண்டும். சரி, 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், 3 காலங்கள். இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போறவரும் வருகிறவர். யாரை குறிக்கும் என்று சொன்னால் யெகோவா என்ற பெயருடைய அர்த்தம் இதுதான். யெகோவா என்றால் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். ஐ ஆம், அதாவது 3 காலத்திலும் ஐ ஆம். ஐ வாஸ் அல்ல, ஐ ஆம், நான் இருக்கிறேன். நாளைக்கு நான் இருக்கிறேன், இன்றைக்கும் இருக்கிறேன், நேற்று நான் இருந்தேன். 3 காலத்திலும் இருக்கக்கூடிய ஒருவர், கடவுள் ஒருவர் தான் இருக்க முடியும். எனவே அதனுடைய அர்த்தம் ஹெப்ரேய பாஷையில யெகோவா. எனவேதான் ஆண்டவர் மோசையிலே முச்சடியிலே தோன்றி மோசைக்கு தோன்றி சொன்னார், இருக்கிறேன் என்பவர், ஐ ஆம் என்பவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று போய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லு என்று அனுப்புகிறார். ஐ ஆம். இதைத்தான் ஆண்டவர் இங்கே ஆண்டவருடைய பேர் பாவிக்கப்படுகிறது. இப்ப யாரு யெகோவா? யாரு 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 யெகோவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்த பொழுது 4 சுவிசேஷத்திலும் நீங்கள் வாசிக்க மாட்டீர்கள் கர்த்தர் என்ற சொல்லு, தனிப்பான சொல்லு. ஆண்டவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று வாசிக்க மாட்டீர்கள். மற்ற எல்லா புத்தகத்திலும் இந்த 4 சுவிசேஷத்தை தவிர மற்ற எல்லாத்திலும் பார்ப்பீர்கள் சேனைகளின் கர்த்தர் என்று டாக் எடுத்து போட்டிருக்கா இல்லையா? இந்த 4 சுவிசேஷத்தில் மட்டும் இந்த டாக் எடுத்து இல்லை. ஏன் இல்ல? அந்த கருமை நான் போட படிப்பிச்ச அந்த கடுமையாய் போட்டு அந்த டாக் எடுத்து போட்ட கர்த்தர் யாரை குறிக்கும்? யெகோவா என்ற பெயரை குறிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கேன். அது வந்து சும்மா இல்லை. அது கர்த்தர் என்று சொன்னா அதை உன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. எடுத்து வாக்குல யெகோவா 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 என்று சொன்னா அது ஆண்டுடைய நாம் பரிசுத்த குலைச்சல். அதனால யூதர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதுக்கு பதிலாக வேறொரு பேரை வைத்தார்கள், அதாவது தேவனாகிய ஆண்டவர் என்று. அதைத்தான் கர்த்தர் என்று சொல்லிலே இங்கே மொழிபெயர்த்து நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தர் என்று வாசிக்கும் பொழுது, தனிப்பான இடத்திலே கர்த்தர் என்று வாசிக்கும் பொழுது, அதாவது 2 கர்த்தர், கர்த்தர் கர்த்தர் வாசிக்கும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னவென்றால் யெகோவா என்று சொல்லுதான் அந்த இடத்திலே வர வேண்டும், வர வேண்டும். அதனால அவர்கள் பரிசுத்த குலைச்சல் என்ற வழியாத்தான் அவர்கள் அந்த பெயரை போடல. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா இன்றைக்கு வாட்ச் டவர் ஆக்கள் அதுக்கு யெகோவா என்ற பெயரை மாத்தி போட்டு இதுதான் உண்மையான டிரான்ஸ்லேட்டர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மையான கதை அல்ல, அது எங்களுக்கு தெரியும். யூதர்கள், அந்த மக்கள், தெய்வ பக்தி உள்ள மக்கள், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, நற்சிந்தையோடு கூட அவர்கள் இப்படியாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் அப்படி யெகோவான்னு வாசிக்க வேண்டும். இப்ப இந்த 4 சுவிசேஷத்திலும் கர்த்தர் என்ற சொல்லு டாக்கு எடுத்து நீங்க ஒரு சொல்லும் பார்க்க மாட்டீங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன் இல்லை? அந்த கர்த்தருக்குரியவர், அந்த டாக் எடுத்துக்குரியவர் எங்க வந்துட்டார்? பூமியில வந்துட்டார். எங்க வானத்திலைக்கு பார்க்க தேவையில்லை, பூமியில நிற்கிறார். அது பிறகு நிருபங்களிலே பார்க்கும் பொழுது, பேதுரு எழுதும் பொழுதும் சரி, பவுல் எழுதும் பொழுதும் சரி, கர்த்தர் சகல முழங்கால்களும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் என்று டாக் எடுத்து பிலிப்பியர் நிருபங்களில, தெசலோனிக்கேயர் நிருபங்களில, எல்லா நிருபங்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ற பெயரை தனிப்பான இடத்திலே போட்டு வைத்திருக்கிறார்கள். அது அர்த்தம் அந்த யெகோவா என்ற பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பொருத்தம். எனவேதான் அப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறவராகவும் இருந்தவருமாக அவர் அங்கே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று 7 இடங்களிலே இந்த புத்தகத்திலே சர்வ வல்லமை உள்ளவர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அது பின்பு நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த இடத்திலே பார்க்கிறோம்
அல்பாவும் ஒமேகாவும். ஒமேகா என்ன அடையாளம்? சரியா? அல்பா. மேத்ஸ் படிக்கிறவர்கள் படித்தவர்கள் அல்பாவும் ஒமேகா. சரியா? கிரேக் எடுத்து படித்துக் கொள்ளுங்க. அல்பா, பேட்டா, காமா. இப்படியா? காமா காமா சி மாதிரி வரும். சி வளர்த்து போய் கணக்கு பாடத்தில் எங்களுக்கு கணக்கு மாஸ்டர்கள் படிச்சுட்டு கொடுத்தது எங்களுக்கு உதவும். ஒவ்வொரு மேட்ஸுக்கு ஒவ்வொரு சூத்திரத்துக்கு இந்த இடத்துல போட்டு அவங்க சொல்லிக் கொடுத்தது. இன்னைக்கு அவங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்னைக்கு ஆற்றலை ஊழியம் செய்ய பிரயோஜனமாக இருக்கு. ஆசிரியப்பாளர்களாக அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். என்னுடைய குருமார்களை நீங்க நன்றியோட ஆண்டவர் சோத்திரம் செலுத்துங்க. படிப்பித்தவர்கள், வேதங்களை எடுத்து கூடி படிப்பித்தவர்கள், அடிபோட்டு தமிழ் வாத்தியார்கள், கணக்கு வாத்தியார்களுக்கு நன்றி செலுத்துங்க. வாசிக்கக்கூடியதா இருக்கா இல்லையா? எல்லாம் அவங்க தானே. உங்களை எந்த மதத்துல இருந்தாலும் சரி அவங்களுடைய போதனையால இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துங்க. எந்த மதமா இருந்தாலும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா உங்களை படிப்பிச்சிருக்கிறாங்க. ஓமா இல்லையா? படிப்பிச்சிருக்கிறாங்க, ஆளாக்கி இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு நீங்க வாசிச்சு ஆண்டரை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணம் அவங்களும் ஒரு பாத்திரம் தான். அவள் நியாயம் தீர்த்துறாங்க, உதவி தள்ளி விட்டுறாங்க. அவங்களும் ஒரு பாத்திரம் தான். அவங்களாலதான் இன்றைக்கு நம்ம வசனத்தை வாசிச்ச, விளங்கிச்சது கேட்ட, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையார் மாறினு சொன்னா அவங்களுக்கு அந்த பங்கு இருக்கு. டோன்ட் ஃபர்கெட். ஃபெனாட்டிக் கிறிஸ்டியனா இருக்காதீங்க. பேலன்ஸாக எல்லாருடைய உதவிகளை சொல்லி நன்றி செலுத்துவோம். தாய் தகப்பனும் சரி, படிப்பிச்ச குருவாக்களும் சரி, பேட்பட்டாக்கள் ஆண்டவரே அவர் மூலமாக நீங்க படிப்பிச்சிருக்கிறீர்கள், நன்றி. அது போகட்டும். அல்பா ஒமேகா என்று சொன்னால் அவரை அர்த்தம் என்னவென்றால் இது கிரேக்க எழுத்தினுடைய தொடக்கமும் முடிவும். உதாரணமாக இங்கிலீஷினுடைய தொடக்கம் என்ன? இங்கிலீஷ்ல அது கூட தெரியாதா? பரவாயில்ல சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் தான் நடத்துறேன். இன்னும் அந்த ஹை டாப்புக்கு போயிடும் படிப்பு. ஹை டாப் போனேன்னு சொன்னா அது 15 நிமிஷத்துல கழிச்சு போயிடும். முடிவு தமிழ். தமிழ் ஆனவடையா தொடங்கி தொடக்கம் முடிவு, ஆதி அந்தம், ஸ்டார்ட் பினிஷ். இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட ஏயிலிருந்து செட் மட்டும்தான் சகல சொற்களும் இருக்கு. ஓமா இல்லையா? ஒரு சொல்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்ல சொல்லமா? சொல்லமா சொல்லு. வாட்டர் தண்ணி. இது சொல்றது இந்த ரெண்டு கிடையாது இருக்கா இல்லையா? வெளியே போயிட்டா உள்ளுக்குள்ள இருக்கா? அல்பா ஒமேகா என்று சொன்னா எல்லாமே ஆண்டவருக்குள்ளதான் இருக்கு. எப்படி இந்த லாங்குவேஜ் பாச முழுக்க இந்த சொற்கள் அடங்கி இருக்குதோ அவ்வளவும் அவர் என்ன செய்கிறார்? தாங்கிறவராக இருக்கிறார். அவருக்கு வெளியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா சொற்களும் இதுக்குள்ள இருக்கு. எப்பேற்பட்ட சொல்ல நீங்கள் கொண்டு வந்தாலும், மோட்டர் என்றாலும் சரி, பைசிக்கல் என்றாலும் சரி, ப்ரூமர் என்றாலும் சரி, தடி கம்பு என்றாலும் சொன்னாலும், வா போ இரண்டு சொன்னாலும் எல்லாம் ரெண்டுக்கும் 26 இந்த செட்டுக்கிடையே தான் இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளதான் சகலம் இருக்கு. வழிய ஒன்றும் இல்லை. கடவுளுக்கு வழிய ஒன்றும் இல்லை, அவருக்கு வழிய ஒன்றும் இல்லை. சகலதும் அவருக்கென்றும் அவரை நோக்கியும் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் தம் வசனத்தினாலே தாங்கிறவராக இருக்கிறார். வாசிச்சிருக்கிறீங்களா? எங்க வாசிச்சீங்க? கொலோசையர்ல எடுத்து வாசிக்க. 1ஆம் அதிகாரமா பாருங்க. கொலோசையர்ல 2ஆம் அதிகாரம் பார்ப்போம். அது ஒரு கடுப்போம். கொலோசையருக்கு எழுதுற நிருபத்தில் பாருங்க. 2:3 வாசிங்க பார்ப்போம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள், இந்த 2 எழுத்துக்குள் சகல அறிவு, சகல பாசைகள், சகல கம்ப்யூட்டர் சொல், சகல ஞானங்கள், சகல கணக்கு வழக்குகள்,
எல்லாம் இந்த 2 எழுத்துக்குள்ள ஏசை அல்பா ஒமேகாவுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த அக்கிராமம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. உயிரெழுத்துக்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துக்குள் சகலம் அடங்கி இருக்கிறது. அடுத்த வருஷத்தை பாருங்க. 1 அதிகாரம் 14 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாத்தீங்களா? சகலமும் நல்லா பாருங்க. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா எழுத்து சொற்களும் உதாரணமாக A to Z எடுத்தீங்கன்னா அல்பா ஒமேகா எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வேற இடத்துல இருக்குது அந்த உயிரெழுத்துக்கள். இந்த 26 எழுத்துக்குள்ள அல்பா ஒமேகா இது வந்து கிரேக்க பாசையில 22 எழுத்துக்கள் 22. இதுல 26. இந்த 26க்குள்ள இந்த 22க்குள்ள சகல சொற்கள் சகல பாசை எல்லா வியாக்கியானங்கள் சொற்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் சகலதும் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துணைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாத்தீங்களா? சகலதும் பரலோகங்களானாலும் சிங்காசனங்களானாலும் துறைத்தனங்களானாலும் எதுவாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் எதுவாக இருந்தாலும் இந்த மைக்கானாலும் இந்த மரங்களானாலும் கிளாஸ் ஆனாலும் தண்ணியானாலும் புத்தகங்களானாலும் மேசையானாலும் கதிரையானாலும் பிள்ளைகளானாலும் குட்டியானாலும் சகலதும் அவருக்கென்றும் அவருக்குள்ள தப்பே வெளியே போயிட்டார். பாத்தீங்களா? அதுதான் நான் அல்பாவும் ஒமேகாவும் 2 உயிர் எடுத்துக்கொண்டா எல்லா எடுத்துக்கொண்டு பாசைகள் எப்படி மாறி போட்டோம் சொல்லுவார். இதுக்கு முதல்ல கொண்டு போயினார். எனவே அவருக்குள்ள இருக்கிறது. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன பாடினார்? அகர முதல எழுத்தெல்லாம் சித்தர்கள் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் அவருக்குள்ளதான். எல்லாம் கடவுளுக்குள்ள இருக்கு. எல்லா இடத்துல எல்லாம் தேவனுக்குள்ளதான் எல்லாம் இருக்கிறது. எழுத்தெல்லாம் அவருக்குள்ளதான். எல்லா இடத்துக்கும் முதல் அவர் இருக்கிறார் என்று அவர் அப்படியாக திருவள்ளுவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அதுபுறம் பார்க்கிறோம் பாருங்கள். எனவேதான் இந்த இதனுடைய அர்த்தம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆதியும் அந்தமும் அதாவது தொடக்கமும் முடிவும். இயேசு கிறிஸ்துதான் சகலத்துக்கு தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். உதாரணமாக எபிரேயர் 12:1 சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் எடுத்து வாசிப்போம். விசுவாசத்தோடு ஒப்புடுவோம். வாசிப்போம். எபிரேயர் 12:11 எந்த சிற்றையும் தற்கால 12:12 அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். யாரை நோக்கி? யாரை நோக்கி? அவர் யாராம்? விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஸ்டார்ட் பண்றவரும் முடிக்கிறவரும். ஒரு விசுவாசத்தை யார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டது? நான் விசுவாசித்தேன் மார்தட்டி கொள்றது சரியா பிள்ளையா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளு. நான் ஆண்டவரை விசுவாசித்தேன்னு சொல்லி நான் சொல்றது சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சொல்ல முடியுமா? அப்படி இப்ப யார் உங்களை வேசிக்க பண்ணி விட்டது? யார் கொடுத்தது? தொடங்கி விட்டது, ஸ்டார்ட் சுவிட்ச் போட்டுவிட்டது யாரு? முடிக்க போறது யாரு? ஓட வேண்டிய பொறுப்பு யாரு? நீங்களும் இல்ல, ஓட வைக்கிறது அவர் தான். அது இல்லை, ஓட வைக்கிறதும் அவர் தான், ஸ்டார்ட் பண்றதும் அவர் தான், ஓட வைக்கிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். அது எப்படி என்றால் அது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏதாவது சின்ன காரியத்தினாலே நீங்கள் ரட்சிப்பு பரலோகம் போவீர்கள் சொன்னால் அதுக்கு பேர் கிருபை அல்ல. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்,
அதனால நான் இயேசு என்ற பாவத்தை மன்னித்தார் என்று சொன்னா முழுப்பிட. அதனால ஆண்டவர் அதையும் விரும்பல, நானே உனக்கு தாரேன். பாவ மன்னிப்பை நான் கொடுத்தேன், குமாரனை கொடுத்தேன், பரிசுத்தாவியை கொடுத்தேன், வீரத்தை கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், விசுவாசத்தை நானே தொடக்கி விடுறேன். அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஆண்டவரே பரலோகம் போன என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? தலையில கிரீடத்தை தலையில வச்சா என்ன செய்வீங்க? நல்ல ஓட்டத்தை ஓடினாய், நல்ல போராட்டத்தை போராடினாய், இந்த கிரீடத்தை தலையில ஆண்டவர் வச்சா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? இந்த இப்படியும் பாக்குறது இல்லையா? என்ன இந்த சில கிணறுல பாருங்க, பொன்னாட போத்தோட எடுத்து காட்சிப்படுத்தி போடுவாங்க. 2 நிமிஷமாவது மையில வைக்க மாட்டேன். கருணாநிதியோ யாரோ வந்தாலும் பொன்னாடையை போட்டு எடுத்து போட்டுறாங்க. அதுல 2 நிமிஷமாவது ஒரு ஆடையோட இருந்து ஒரு போட்டோ பிடிக்க விட்டாங்க. இல்ல பாத்துருக்கீங்களா? அதை செய்யறாங்க. சரி, அவங்க போட்டோம். கிரீடை கொடுத்த என்ன நடக்கிறோம் தெரியும். வெளிப்படுத்தும் விஷயத்துல நாங்க 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது 24 மூப்பர்களும் தன்னுடைய கிரீடத்தை கட்டி ஆண்டுடைய பாத்திரம் வச்சிருக்காங்க. இதுக்கு நாங்க தகுதி இல்லை. ஏன்? தொடக்கிறது நீங்க, முடிக்கிறது நீங்க, ஓட வச்சது நீங்க, அப்புறம் எங்களுக்கே தலையில கிரீடத்தை. இது உங்களுக்கு தான். உதாரணமா ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு இங்க வந்து நல்ல வசனத்தை சொல்லி அது பாராட்டு சொல்லி அதுக்கு ஒரு பிரைஸ கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யும்? கொண்டு போய் சண்டே ஸ்கூல் டீச்சர் கையில கொடுத்து போட்டு, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, உங்களாலதான் நான் எனக்கு இந்த புகழ் வந்தது என்று சொல்வது போலத்தான் 24 மூப்பர்கள் உடனே எழுப்பி கலட்டி ஆண்டோட பாதத்துல வைத்து விட்டு, தேவ ஆட்டுக்குட்டியானவர் மகிமைக்கும் கடத்துக்கு பாத்திரா இருக்கிறார் என்று ஓம் கூப்பிட விடுத்து கிடத்தையே கழட்டிட்டார்கள் 24 மூப்பர்கள். அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பின்னுக்கு போற நேரம் அந்த 24 மூப்பர்கள் வேற யாரு? நாம தான் வரப்போறோம். அதுக்குள்ள கழட்டி வச்சுட்டாங்க. என்ற இதுக்கு நாங்க பொறுப்பு அல்ல. காரணம் தொடக்கி விட்டவர் அவர், தாக்குறவர் அவர், தூக்கி கொண்டு ஓட வைக்கிறவர் அவர், முடிக்கிறவர் அவர். இப்ப நான் என்ன செய்யறது? ஓட வேண்டியதுதான். அந்த நன்றி செலுத்துங்கிற செலுத்தில அப்ப எல்லா நினைக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற என்ன நல்லா கட்டிச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். நல்லா கட்டிச்சு கொண்டு இருக்கிறாரு. அங்க பள்ளி கடிக்க தேவையில்லை, ஓட வைக்கிறது உண்டாகும். தொடக்கி விட்டது பேட்டரி சார்ஜ் பண்ணி, உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணி சோர்வான நேரம் தூக்கி எடுத்து வசனத்தை அனுப்பி காட்டி தள்ளி கொண்டு ஓட வைக்கிறது அவர் தான். ஏதோ நாங்களும் ஓடி ஓடி அப்பா வந்து சேர்ந்துட்டாங்க. அதான் முக்கி நடக்கிறாங்க. நினைக்கிற தாங்க நடத்தி வாழ்கின்றோம். நோ, ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்த நாணலை புரியாமலும் மங்கிரத்திரியை அடையாமலும் பெரிய தூண்டி விடுவார். யாரோட எப்படி பேச வேண்டும், என்ன விதம் என்று அவருக்கு தொடக்கி விட்டவருக்கு முடிக்க தெரியும், ஓட வைக்க வேண்டிய தெரியும். எனவேதான் அவரை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட கடவோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்களே, அடுத்த வருஷத்தை பார்க்கிறோம். பாருங்கள் 9-11. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். நேரம் இருந்தா கற்றுவார். 9ஆம் வசனத்தை சொல்லுகிறார். உங்கள்கிட்ட வாசிக்க பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரனும் உங்கள் சகோதரன் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான். உடன் பங்காளன், அதுக்கு நீங்க போட்டுக் கொள்ளலாம். எப்படி என்று சொன்னா, அவருடைய ராஜ்யம், அவருடைய பாடுகளுக்கு. மூன்றாவது தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இயேசு கிறிஸ்துவுக்காக பத்மு தீவிலே, அவருக்காக பத்மு தீவிலே, அவருடைய காரியங்களுக்காக பத்மு தீவிலே இருந்தவன். தன்னை பற்றி குறிப்பிட சொல்லும் பொழுது இவர் ஒரு அப்போஸ்தலர், சர்வ சாதாரண அப்போஸ்தலர் அல்ல. அப்போஸ்தலர் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது உங்கள் சகோதரன், அதாவது தன்னையும் பாடு அனுபவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவினாலே
மீட்கப்பட்ட ஜனத்தோடு கூட தன்னையும் அந்த ஃபீல்டுக்குள்ளே சேர்த்துக்கொண்டு கட்டப்பட்டு தன்னை சேர்த்து காட்டுகிறார். உங்கள் சகோதரன், நான் உங்களுடைய ஃபீல்டில் இருக்கிறவர், உடன் பங்காளர். எதுக்கு பங்காளர்? ராஜ்யத்துக்கு மட்டுமல்ல, பாடுகளுக்கும் பங்காளர். அவரோடு கூட பாடுபட்டு அதான் அவரோடு கூட என்ன செய்வோம்? மகிமையிலே அவரோடு கூட அரசாடுவோம். எனவே சும்மா அரசாட முடியாது. பாடுகளிலே பங்கு, ராஜ்யத்திலும் பங்கு. பத்மு தீவிலே இயேசு கிறிஸ்துடைய வசனத்து நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தமாக பத்மு தீவிலே இருந்தவர். உங்கள் சகோதரன் சொல்லும் பொழுது அந்த அப்போஸ்தலருடைய அந்த பெயரை அவர் மறைத்து உங்கள் சகோதரன் சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவாக ஒரு தன்னை ஒரு தாழ்த்திய ஒரு மனிதன். பாருங்கள், இவர் சாதாரண அப்போஸ்தலர் அல்ல. ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் பூமியில் இருந்த பொழுது இந்த அப்போஸ்தலர்களை கூட சில கிரேட் வச்சிருந்தார். எப்படி கிரேட் வச்சிருந்தார்? சில நேரங்களிலே அவர் மாமியார் வீட்டை, பேதுருடைய மாமியாருடைய வீட்டை போன பொழுது 3 பேர் மட்டும்தான் அந்த உள்ளுக்குள்ள கொண்டு போனார். அப்படி அல்லவா? அல்லது அந்த சிறு பண்ணி அனுப்பப்படுதா? ஏதோ ஒரு யாரை சுகமாக்கும் பொழுது 3 பேரை தனியே. யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரோடு தான் போறார். மருவமலையில போய் தன்னுடைய மகிமையான காட்சியை காட்டும் பொழுது அங்கு உச்சிக்கு யாரை கொண்டு போனார்? 3 பேரை கொண்டு போனார். அது யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். கெத்செமனே தோட்டத்திலே கடைசியாக போய் வியாகுலப்படவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னதும் கடைசியா கூட்டிட்டு போன குரூப்பும் 3 பேர். அதுவும் யாரு? யாக்கோபு, யோவான், மற்றது பேதுரு. அப்ப இவர்கள் 3 பேர்ல ஒரு குரூப்பாக ஆண்டு வைத்திருக்கிறார். மிகுதியா நாட்கள் பார்க்கிறோம் 12 பேர், 9 பேர். இந்த 9ல 1 காட்டி கொடுத்துச்சது. மிச்சம் 8 பேர். ஒருவன் காட்டி கொடுத்து போனார் கடைசி. 8 பேர் நடு அவனத்தோட இல்லைங்க. 3 பேர் மட்டும் பர்சனலா அவரோடு கூட இருந்தார்கள். இப்ப பவுல் சொல்லும் பொழுது சொல்லுறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 11:5. 2 கொரிந்தியர் 11:5. 2 கொரிந்தியர் 11:5 மகா பிரதான அப்போஸ்தலரிலும் கேட்டுக்கொள்ளுங்க. மகா பிரதான அப்போஸ்தலர். சரி, நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். மகா பிரதான அப்போஸ்தலர் சொன்னா பிரதான அப்போஸ்தலர் இருக்கிற அர்த்தம் இல்லையே. பிரதான இருந்தாதானே மகா பிரதான. மகா பிரதான ஆசாரியர் சொன்னா ஆசாரியர் இருந்தாதானே மகா பிரதான ஆசிரியர் இருக்கணும். அப்ப இதை பிரிக்கிறார் என்ன? பிரதான ஆசிரியர், பிரதான அப்போஸ்தலர். பிரதான அப்போஸ்தலர் வந்தா சாதாரண அப்போஸ்தலர் வரத்தான். சாதாரண அப்போஸ்தலர் இருந்தாதானே பிரதான அப்போஸ்தலர் இருக்க முடியும். விளங்குதா உங்களுக்கு? வசனத்தை எப்படி நீங்க பௌத்து வாசிக்கொண்டு சாதாரண அப்போஸ்தலர். சில பேர் அப்போஸ்தலர் தாங்கள் சொல்லிக் கொள்றாரு இந்த பூமியில். அதுக்கு தான் நான் மாறேன். தங்களை அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தல சபை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று. மகா பிரதான அப்போஸ்தலர் என்ற இடத்துக்கு யாருமே வரையிடாது. அது வந்தாச்சு. யார் அது? பவுல் சொல்லுகிறார், மகா பிரதான அப்போஸ்தலர்கள் நான் ஒன்று சற்று குறைந்தவன் அல்ல. அப்ப அவர் தன்னையும் பிரதான அப்போஸ்தலர் தான் சொல்றார் பவுல். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டவன். அந்த 3 பேரும் மகா பிரதான அப்போஸ்தலர் நான் ஒன்று குறைஞ்சதில்லை என்று சொல்லுகிறார். குறைவுள்ளவன் அல்ல. அப்போ அந்த குரூப்ல தன்னை சேர்த்துக் கொண்டிருக்கிற பணியினாலே அப்படி ஒரு குரூப் ஒன்று இருந்தது. அந்த குரூப்ல இந்த நாளே ஒருதரும் இல்லை. மகா பிரதான அப்போஸ்தலர் அது உங்களுக்கு இல்லையே. அப்ப பிரதான அப்போஸ்தலர் வருவாங்க அடுத்த குரூப். பிரதான அப்போஸ்தலர் யார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் 8 பேர். மீதியானவர்கள் சாதாரண அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுதுதான் இது பிரதான என்று சொன்னால் சாதாரண அப்போஸ்தலர் வருகிறது. விளங்குதா உங்களுக்கு? சாதி விளங்குதா? சாதாரண அப்போஸ்தலர். இந்த சாதாரண அப்போஸ்தலர் தான் தீத்து, தீமத்தேயு, வரையார், எப்பாப்ராதீத்து, இவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். அந்த சபைக்கு நான் அனுப்புகிறேன். தீத்து அந்த சபைகளுக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணி அதை கவனிச்சு சொல். தீமத்தேயு அனுப்புறேன் என்று யூதா, இவர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள் பட்டவர்கள்
அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் தான். ஆனால் இவர்களும் அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலருடைய பெயருடைய அர்த்தமே அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்றால் சபைகளுக்கு அனுப்பப்பட்டவர்கள். லத்தீன் பாசையிலே சொல்லப்படுகிற வார்த்தை அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவர் என்ற வார்த்தைக்கு லத்தீன் பாசை தான் மிஷனரி. மிஷனரி. இவர்கள் மிஷனரிக்காரர்கள். யாரு? யூதா, தீமோத்தேயு, தீத்து, இவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர், மகாபுரன் அப்போஸ்தலராலே அனுப்பப்பட்டவர்கள். இந்த ஊழியத்தை பார்த்துட்டு வாங்க, போய் அவருக்கு அந்த காரியத்தில் குறைவானவர்களை ஒழுங்குபடுத்தும்படி நான் விட்டு வந்தேன் என்று அனுப்பப்பட்டவர்கள் அந்த ஏரியாவுக்கு மிஷனரிகள். ஒருவேளை அதை வைத்துக் கொண்டு தங்களை அப்போஸ்தலர் சொல்றது வேற காரியம். அதை விட்டுட்டு இந்த 12 பேரோட ஒப்பிட்டு நாங்கள் அப்போஸ்தலர் யாராவது வருவார்கள் சொன்னா அது ஒத்துக்கொள்ளாது. அது ஒத்துக்கொள்ளாது. வேணுமெண்டா ஆசைக்கு வச்சுட்டு போங்க, அதை விட்டுல நீங்க யாரையும் கூப்பிட்டு போகணும். இந்த லெவலுக்கு வரையிலாது, இந்த 2 லெவலுக்கு வரையிலாது. வேணுமெண்டா நீங்க ஒரு மிஷனரியாக ஒரு அப்போஸ்தலர் அந்த சாதாரண லோ லெவல் அதை வச்சுட்டு போகணும். அதுக்காக ஒரு கழுகு முத்திரையும் நடையும் உடையும் உருமலும் செருமலும் அப்படி இப்படி எல்லாம் அப்போஸ்தலர் லெவலுக்கு வரையிலாது. தாங்கள் அது வரையிலாது. அது உங்களுக்கு கிளியரா இருக்கும். யாராவது அப்படி வந்தா நோக்குறது நீங்க எந்த அப்போஸ்தலர், இந்த 3 மகாபிரதான அப்போஸ்தலர் வர்றீங்களா அல்லது பிரதான அப்போஸ்தலர் வர்றீங்களா அல்லது இந்த சாதாரண நீங்க அனுப்பப்பட்ட மிஷனரி, சபை அனுப்புறது அதான் மிஷனரி. சபையால் அனுப்பப்பட்டவர்கள். நாங்களும் சபையால் ஒருவரை அனுப்பிவிட்டால் அவர் ஒரு மிஷனரி, அவர் அனுப்பப்பட்டவர் மிஷனரி. எத்தனை மிஷனரி மாதிரி இருக்கிறார்கள் எத்தனை நாடுகள். இவர்கள் இதை கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். நடக்கிறதை அறியாமத்தான் தாங்கள் பெரிய அப்போஸ்தலர்கள் என்று இருக்கிற காரியங்கள் எல்லாரும் வேத வசனத்துக்கு ஒத்தில்லாத காரியங்கள். வேணுமென்ற ஆசைக்கு வச்சுட்டு போகலாம். நாங்கள் பேரை கூப்பிட்டு கொள்ளுங்க, ஓகே விட்டுட்டு போறோம். ஆனா போட்டி போடக்கூடாது. இதுதான் என்று சத்தியத்துக்கு வரக்கூடாது. அது வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. சரி, ஒரு பாருங்க, இவ்வளவு பெரிய மகாபிரதான அப்போஸ்தலர் தன்னை சகோதரன் என்று ஒப்பிட்டு விட்டார். நல்ல காரியமா நல்ல காரியம் இல்லையா? ஒரு முறை 2 ஊழியக்காரர்களுக்கு முருகல் நிலைமை வந்துச்சு. அது சொல்லியிருந்தார் ஒரு ஊழியக்காரர். என்னன்னு சொன்னால், அவர் வீட்டுக்கு போன நேரம் அந்த ஊழியக்காரர் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கிறார், வந்து டவுன் பண்ணிட்டு போங்க. இவர் ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு ஊழியக்காரர். வந்து என்ன செய்திருக்கிறார்? அவர் ஜபிச்சிருக்கிறார், ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு நீங்கள் கொடுத்த சபைக்காக நன்றி, இவரை ஆசீர்வதியுங்கள், இவருடைய சபை மக்கள் ஒழுங்கா இருக்கும்படியாக காத்துக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் ஜபிச்சு போட்டு ஆமைன்னு சொல்லிட்டு அவருக்கு கருத்து போச்சு. உடனே அவர் கேட்டார், மற்றவர் பாஸ்டர் கேட்டார், என்ன சகோதரன் சொல்லி கொஞ்சம் தரம் குறைவா ஜபிச்சு விட்டீங்க. நான் யாரு? ஒரு பாஸ்டர். பாஸ்டர் சொல்லியிருக்கோம் என்று சரி போட்டு விட்டுட்டாரு. அடுத்த முறை இவர் என்ன செய்ய வேர்டுமெண்ட் இவரை சந்திச்சா இவருக்கண்டு ஒரு ஜபம் எடுக்கிறதுக்கா என்ன செய்திருக்கிறார்? திரும்ப அவரை சந்திச்ச இடத்துல அந்த பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கார், வாங்க சாப்பிடுங்க, விட்டு ஜெபிச்சுட்டு போங்க. சரி ஜபிங்க. திரும்ப இவர் எப்படி ஜெபிச்சிருக்கிறார்? பாஸ்டர் சொல்ல தலைவன் இவர் ஜெபிச்சிருக்கிறார், ஆண்டவரே இந்த இடையனை ஆசீர்வதியும், இவருக்கு கொடுத்த ஆடுகளுக்காக மிக்க நன்றி, நல்ல இடையனாக ஆண்டவரே ஆடுகளை ஒழுங்காய் மேய்த்து ஒழுங்காய் நடத்தி இப்படி செய்ய நல்ல இடையனுக்காக சோத்திரம் வேடு பண்ணி இடையன் போட்டு விட்டார். அடுத்தது முகம் கருத்து போச்சு. என்ன இடையன் சொல்லி என்ன கீழ்த்தரப்படுது? அவர் சொன்னார், தமிழ்ல மெய்ப்படுக்கு இடையன் தானே அர்த்தம். நான் தமிழன் தானே, நான் இடையன், தமிழை வளர்க்கிறவன், மறக்க மாட்டேன் என்று சொல்ல அதோட அவர்கள் என்ன பிரிந்து விட்டார்கள். பாருங்கள், இந்த பேரிலே பதவியில இருக்கிற மோகம் பெருமை காட்டுறது. தன்னை ஒரு பாஸ்டர், தன்னை ஒரு மூப்பர், தன்னை ஒரு பெரிய ஆள் என்று சொல்றதுல இந்த நாட்களில் பெரிய பெருமைகள் இருக்கிறது. சும்மா சகோதரனை வாங்கன்னு கூப்பிட்டா, அண்ணா வாங்கட்டா, அதெல்லாம் தரக்குறைவு மாதிரி, அதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான மாதிரி. அப்படி ஒரு போதுமே நினைக்கக்கூடாது. இன்னைக்கு சபையில குறிச்சு கேட்டா, இன்னைக்கு எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்டா அதுலயும் மக்களுக்கு பெருமை இருக்கு. நான் அசம்பிளி ஆஃப் காட்டுக்கு போறேன், அல்லது நான் இன்னாருடைய சபைக்கு போறேன். உங்களை கேட்டா எங்க போறீங்கன்னு கேட்டா, நாங்க அசல் சபைக்கு தான் போறோம். ஏதோ அந்த ஜீவன் இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு வீணான கூட்டத்துல போற மாதிரி பதில் சொல்லுவோம். ஆனா கேட்டா அந்த சபைக்கு போறோம், இந்த சபைக்கு போறோம் என்று பெருமையா சொல்லிக் கொள்வார். எங்க சபைக்கு தான் போறது, அசல் சபைக்கு தான் போறோம். ஏதோ அங்க ஜீவன் இல்ல, ஒரு வல்லமை இல்ல, அப்படி எல்லாம் அன்பார்கள். டோன்ட் டூ. கர்த்தர் கொடுத்த சபை, அதை பெருமையோடு கூட அதுக்காக சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கொடுத்த இதோடு தாழ்மையாக பழக வேண்டும் என்பதுதான் இவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் தன்னை உங்கள் சகோதரன்,
மகா பிரதான அப்போஸ்தலரிலிருந்து தன்னை மறைத்து அதை அவர் காட்டாமல் அப்போஸ்தலன் எடுத்தாமல் தன்னை சர்வ சாதாரண ஜனங்களோடு பாடல் முடிக்கிற ஜனங்களோடு தன்னையும் அந்த ஃபீல்டுக்குள்ள எடுத்துக் கொண்டார். அந்த பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதான் உங்கள் சகோதரனும் உடன் பங்காளர்களும். நான் சொல்ல தனியணிக்கிறார் உங்களோடு கூட பங்கு இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் நான் பத்மூதியிலே இருந்தவர் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துவதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி அன்பார்களே, அது மட்டுமல்லாமல் இந்த 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 இப்படிப்பட்ட உள்ள இந்த அருமையான இந்த ஊழியக்காரர் இந்த யோவான் தொடர்ந்து வாசிங்க 9:10. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராட்சியத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள் இதை நாங்கள் பார்க்கத்தான் போனோம். Day of the Lord, கர்த்தருடைய நாள். சிலர் சொல்லுவார்கள் இது என்னவென்றால் ஆவியானவர் யோவானை கர்த்தருடைய நாள் என்னும் ஒரு நாளுக்கு அவரை கொண்டு போனார் என்று. கர்த்தருடைய நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு ஆவியானவர் அந்த நாளுக்கு அந்த வருஷத்திலே அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு இவரை கொண்டு போனார் என்று மொழிபெயர்ப்பார்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு எனக்கு சம்மதம் இல்லை. காரணம் என்னவென்றால் இப்ப வருகிற எல்லா மொழிபெயர்ப்பிலும் கர்த்தருடைய நாள் தான் போட்டிருக்க ஆவியானவர் அவரை அந்த நாளுக்கு கொண்டு போனார் என்று ஒருவர் மொழிபெயர்க்கவில்லை. காரணம் அப்படிப்பட்ட பயம் நடுக்க அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அப்படி என்று சொன்னால் இப்பத்திய மொழிபெயர்ப்பு அப்படி போட்டிருக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தருடைய நாள் என்று போடுவதுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையை தான் இதை குறிக்கிறது. சண்டே. ஏனென்றால் இது சண்டே என்று குறிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் என்னுடைய கற்பனை அல்ல, சர்ச் ஹிஸ்டரி படித்தாக வேண்டும். ஆதி திருச்சபையிலே முற்பிதாக்கள் இருந்தார்கள். அதாவது அப்போஸ்தலருடைய காலம் கழித்து முற்பிதாக்கள் ஆகஸ்டின், இக்னேசியஸ், கிளமெண்டன், ஒரிகனஸ் போன்ற முற்பிதாக்கள் பழைய சர்ச் ஃபாதர்ஸ், அவருக்கு அப்போஸ்தலருக்கு அடுத்து வந்த சபை தலைவர்கள் பொறுப்படுத்தவர்கள், அவர்கள் தங்களுடைய அப்போஸ்தலருடைய பிரமாணம் என்று சொல்லப்பட்ட புத்தகங்களிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்னவென்றால் ஒருவர் எழுதியிருக்கிறார், அந்தியோக்கியாவில் இருந்த இக்னேசியஸ் என்று எழுதியிருக்கிறார். என்னவென்றால் கர்த்தருடைய நாளை நாங்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறோம். தங்களுடைய முற்பிதாக்கள் எழுதியிருக்கிறார், கர்த்தருடைய நாளை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். சபாத் நாளை நாங்கள் பண்டிகையா அல்ல, கர்த்தருடைய நாளை, சபாத் நாள் என்ற சனிக்கிழமை 7ஆம் நாள், அதுவல்ல, கர்த்தருடைய நாளை நாங்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருடைய நாளை பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் இப்படி கொண்டாடுறோமா? சரி, அது போட்டும். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இன்னொரு ஊழியர் எழுதியிருக்கிறார் முற்பிதா, கர்த்தருடைய நாளில் நாங்கள் அப்பம் பித்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று. கர்த்தருடைய நாளில் அப்பம் பிட்டு தேவனை ஆராதிக்கிறோம் என்று இன்னொரு முற்பிதா தன்ற புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். 2வது நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த சர்தை சபையினுடைய பிஷப்பாகிய கிளமெண்ட் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், பாருங்கள், கர்த்தருடைய நாளிலே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றி போற்றி பாடுகிறோம் என்று, துதித்து பாடுகிறோம். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தெர்த்தல்லியோன் என்ற இன்னொரு அந்த பிஷப், அதாவது சர்ச் ஃபாதர் எழுதியிருக்கிறார், கர்த்தருடைய அதாவது 8ஆம் நாளை கர்த்தருடைய நாளாக நாம் எண்ணி போற்றி போடுகிறோம். 8ஆம் நாள் என்றால் ஒரு கிழமை கழித்து வர்ற வாரத்தின் 1ஆம் நாள் 8ஆம் நாள். இப்படி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாளை சண்டே என்றுதான், ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் அது முற்பிதாக்கள் தங்களுடைய ரெக்கார்ட்ஸிலே புத்தகங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுதான் அப்போஸ்தலரும் கூட அதை எழுதி வைத்திருக்கிறார்கள், கர்த்தருடைய நாள். ஏன் என்று சொன்னால் இந்த யோவான் இந்த கர்த்தருடைய நாள் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். எபேசு சபைக்கும் உள்ள சபைகளுக்கு பிஷப்பாக ஊழியக்காரனாக இருந்த அவர்
இப்பொழுது நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவிலே தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறார். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிற இவருக்கு தேவ ஆராதனை இல்லை, தேவ மக்களோட ஐக்கியம் இல்லை, அந்த தேவனுடைய மக்களுக்கு ஊழியம் இல்லை. இப்படியாய் எண்ணி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். மேலே கழுகு கடல் கொந்தளிக்கிறது, ஏஜியன் கடலுடைய கொந்தளிப்பும் இரைச்சல், மற்றும் அந்த தீவிலே இருக்கிற சில ஊரும் பிராணிகள், பயங்கரமான ஊரும் பிராணிகள், இவற்றின் மத்தியிலே அவர் தன்னுடைய நாளை, கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது ஏங்கி தவிக்கிறார். அந்த நாள் தேவ பிள்ளைகளோடு பாடுவேனே, துதிப்பேனே, அப்பம் பெற்று ஆண்டவருக்கு வசனத்தை சொல்லுவேனே, சாட்சி சொல்லுவேனே, பலப்படுத்துவேனே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நாளில் தான் இவர் என்ன செய்தார்? ஆவிக்குள்ளார். பாத்தீங்களா? அந்த வயதான தாத்தா, மிகப்பெரிய வயதான தாத்தாவுக்கு கர்த்தருடைய நாள் எவ்வளவு இன்பமா இருந்துச்சு. இன்றைக்கு வாலிபர்களுக்கே அது கசப்பா இருக்கு. எங்கேயாவது ஃபுட்பால் வராதா, எங்கேயாவது ஒரு விழா வராதா, கூட்டம் வராதா, இதுதான் இந்த கர்த்தருடைய நாள். அந்த தாத்தாவுக்கு இனி சாக போற வயதுல இனி என்ன கோயிலுக்குள்ள வயதுல சுருண்டு படுத்துட்டு செத்துட்டு போவோமே என்று அவர் படுத்திருக்கலாம். இல்லை, கர்த்தருடைய நாளை ஒரு மகிமையான நாளா, ஒரு பண்டிகை நாளாக, ஒரு மகிழ்ச்சியினுடைய நாளாக அந்த நாட்களிலே மக்கள் கருதினார்கள். இந்த நாட்கள்ல பைபிள் செடியே இதா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையை கசப்பா இருந்ததாக என்ன செய்வது? போகட்டும் போகட்டும், நாள் வரட்டும், கடமையை செய்துட்டு போகும். எனவேதான் இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கர்த்தருடைய நாளில் பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். என்னவானே? என்னவானே? ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குள்ளானே. கர்த்தருடைய நாளிலே பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆவிக்குள்ளானேன். இவர் ஆவிக்குள்ளாகிற காலமா நேரமா இது? இவர் ஆவிக்குள்ளாகிற நேரமும் காலம் தான் சூழ்நிலை அவருக்கு இருக்கு. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆவியும் பறந்து போற சூழ்நிலையில இருக்கிறார். பயங்கரமான சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறார் பத்மு தீவிலே தனியாக. எப்படா இவருடைய புடம் விடும் என்று சொல்லி கழுகுகள் ஒரு பக்கத்தை கத்திக்கொண்டிருக்கு, ஒரு பக்கம் வெளிச்சு போய் கிடக்குது கடல். ஒரு தரிசனமும் இல்லை, ஆலயம் இல்லை, பாட்டும் இல்லை, பலப்படுத்த சகோதர உதவிகளும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குள்ளாக முடியுமா? முடியுமா? எங்களுக்கு எவ்வளவு வாத்திய கறிகள் வச்சாலும், எவ்வளவு வசனத்தை கத்துனாலும், எவ்வளவு பைபிளை தூக்கி கொடுத்தாலும், எவ்வளவு தூரத்தை குடிச்சாலும் ஆவி உள்ளாக முடிகிறது இல்லையே. சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனால் ஆவிக்குள்ளாக இருக்க முடியும். சுவாசிக்கிறீங்களா? ஐயோ பிரதர் கேட்ட மூச்சு சரி இல்லை. ஒரு இடத்துல ஒரு ஆராதனை நடந்துச்சு, உபவாச கூட்டம் நடந்துச்சு. அப்ப நான் சொன்ன உபவாச கூட்டத்துல இப்படி எல்லாரும் நீங்க போன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட கூட சேர்ந்து போகணும், கூட குறையக்கூடாது, முறிக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்து பாடணும், எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணும், எல்லா கருத்தோடு நல்லா போக வேண்டும். சும்மா அப்படி இப்படி அந்த பரவசத்துல போறீங்க, பரவசத்துல போயிட்டு அப்படியே தெரியும் எனக்கு. அந்த பரவசத்துல அப்படி ஒரு பாட்டு இழுத்தோட பரவசத்துல போயிட்டு புற பாட்டு சுலோவா போவோம். நாங்க இங்க இறைவன் என்னை காக்குறாட்டா, இறைவன் என்ன இழுத்து இழுத்து போட்டு புற பாசம் வந்து புற பட்டாருக்கு தரிசனங்களும் அதிக பாசம். இந்த டைப் எனக்கு தெரியும். அதனால சொல்லி வச்சுட்டா எல்லாம் என்னோட போங்க கவனம் சொல்லி வச்சு போட்டு அப்படியே பாட்டு மூன்றாவது பாட்டு எடுக்க விட்டாலே பரவசத்துக்கு போயாச்சு. கொஞ்சம் தெரிஞ்சுட்டு எனக்கு இது கொஞ்சம் விட்டா இதட்டு நவமி கண்ணால கொஞ்சம் தட்டி விடணும், தட்டி விட கொஞ்சம் மீடியா போச்சு. அவ்வளவு தட்டியாச்சு. கூட்டம் முடிய அவர்கள் சொன்னார்கள், நீங்க என்ன தொட்டிங்க, எல்லாம் பறந்து போச்சு, எல்லாம் போச்சு. இதெல்லாம் போச்சு, தொட்டோட எல்லாம் போகுமா? இல்ல, பாட்டை குழைச்சு அடிச்சு அடிச்சு பரவசத்துல அப்படியே போட்டு சுருட்டு விழுந்து மடங்கி வாரது ஆவிக்குள்ள நினைச்சு கொண்டு உள்ளட்சி கொண்டு இருக்கிற பாட்டு எல்லாரையும் குழப்பிக்கொண்டு தாங்கள ஆவியில் இருக்கிற பார்வையா முட்டாளுகள் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற வந்து ஆவிக்குள்ள காரியம். ஏதோ ஒரு இது ஆவிக்குள்ளாகும் பொழுது பாருங்கள், ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளாகும் பொழுது அவர் என்ன சொல்றார் பின்னுக்கு, அப்பொழுது எனக்கு கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு
நல்ல அறிவும் இருக்கும், தெளிவான பார்வையும் இருக்கும், சத்தத்தையும் கேட்பான். தெளிவான சத்தம். தொடர்ந்து வாசிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமும், தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஆவிக்குள்ளான உடனே பின்னுக்கு ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாராம். இயேசுவாளர் நிற்கிறார் என்பதை சரியா பார்த்தாராம். அதே சமயம் ஒவ்வொரு சபையுடைய பேரையும் சொல்லி இதெல்லாம் எழுது என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் பரிசுத்தாவிலே நிறைந்து ஆவிக்குள்ளான் சொன்னால் அவனுக்கு பார்க்கிற தரிசனமோ கேட்கிற சத்தமோ எப்படி இருக்கும்? கிளியரா இருக்கும். கிளியரா இருக்கும். ஒரு ஆராய்ச்சி சொல்லிவிட்டா சாட்சி இப்படித்தான் இந்த பரவசத்துல போயிட்டு அப்படியே சொல்லிட்டு விழுந்து அட்டி மண்ட புள்ளக போதும் கதிரையெல்லாம் சில விடுறது அட்டி சொல்லி பிறகு அட்டி நொறும் கட்ட மாட்டோம் விழுந்து சொல்லியா சுட்ட ஆண்டவரே இந்த சுப தமிழ்ச்செல்வம் அதை காட்டுனீரப்பா ஆண்டவரே என்று பெட்டி சத்தத்தை கேட்டாண்டு. பெட்டி சத்தத்தை கேட்டாண்டு சாட்சி நடக்குது. ஜபத்துல நடக்குது சாட்சி. இவர் குட்டுப்படி இவன் சாக போறது. ஐயோ ஆண்டவர் இவர்கள் ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வர்றது சொல்லி கொடுத்தா கேட்கறது இல்லை. பரவசம் பரவசம் ஏதோ பரவசம் போய் எல்லாம் கழிச்சு பேசி நிறைய அவசார கழிச்சு ஸ்ரீலங்கா சுனாமி சாட்சி. அது எப்படி தோமணி சத்தம் கேட்டுதான் படிக்கிற வச்சு சுனாமி வரப்போகுது. தோமணி சத்தத்துக்கு என்ன சம்பந்தம்? இங்க எல்லாம் சீரவழிக்கிற கேட்கிற பக்கத்துல இதெல்லாம் வந்து போட்டு டோமணி சத்தம் கேட்டது. அது 6 மாதம் முதல் டோமணி சத்தம். அது வந்து சுனாமி வந்தாரு. தலையை பிச்சு கொண்டு விட்டுட்டு ஓடுவோமாட்டு இருக்கும். வாங்கடா சொல்லி கொடுத்தா பைபிள் ஸ்டடி அதுக்கும் வரமாட்டாங்க. இது எல்லாம் இப்படி ஆவிக்குள்ளானவனுக்கு டோமணி சத்தம் இந்த சத்தம் சுனாமி என்ன பெரும் இரைச்சல் சத்தம் கேட்டுச்சு. பின்னுக்கு நான் திரும்பி பார்த்தா அந்த சபைக்கு எழுது என்று தெளிவான சத்தம் எல்லாம் அங்க இருக்கு. இந்த கேளுங்க பார்ப்போம். இது ஒரு வெளிச்சத்தை கண்டேன். என்ன வெளிச்சத்தை கண்ட? அந்த லைட்டை கண்டிருப்ப டக்குனு கண்ண முடிக்கிட்டு அந்த லைட் என்ன கண் மூடிக்கு நிக்குது. என்ன வெளிச்சத்தை கண்டுட்டேன்? ஏதோ பறக்கிறத கண்ட. என்ன பறக்கிறத கண்ட? என்ன பறக்கிறது காரம் இவர் பார்க்கலையா? பின்னுக்கு இருந்து ஆவிக்குள்ளானவருக்கு தெரியலையா? தரிசனங்கள் உண்டு. சும்மா முட்டையா போயிருந்து கொண்டு இரைச்சல் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாரா கிறிஸ்து இருந்தா கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டார். ஆவிக்குள்ளான ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர். அதான் ஆண்டவர் சொல்றார். அவர் என்னுடைய மகிமையில் இருந்து பேசுகிறபடினாலே என் மகிமையில் பேசுகிறபடினால் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், என்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். எனவேதான் இவர் ஆவிக்குள்ளான திரும்பி பார்த்தால் கிறிஸ்து நிற்கிறார், கிறிஸ்து பேசுறார். இதெல்லாம் வேதத்தை வச்சுக்கொண்டு இந்த காலத்துல தரிசனங்களும் கனவுகளும் வட்டி சத்தங்களும் அதுகளும் இதுகளும் உருள்றதும் பிறல்றதும் பரவசத்துக்கு போயிட்டே தெரியும் அங்கே என்ன நடக்க போதும். அதுக்கிடையில நான் இந்த பைலட் மாதிரி ரைட் ஆட்ட போது பிளைட் உடனே நான் உடனே போட்டு சிக்னல் போட்டு ஆயத்தம் ஆகட்டும். ஒரு பிளைட்டை கொண்டு போற மாதிரி ஆட்டுது படம் போட்டு தொம்மன்னு விழுந்துருவாங்க. டம்மன்னு போய் போ திரும்ப வார்த்தையை கொடுத்து எழுப்பி உட்கார வச்சு கொஞ்சம் நடந்து தூக்கி அனுப்பி விடுறேன். ஒரு ஆட்டை கொடுத்தேன் நான் நடத்தி காட்டேன்ட்டா கொடுங்க. சரி கொடுத்து விட்டாச்சு. நடத்து நிச்சயத்தை நான் எடுத்து மேல கொண்டு கொடுக்குறேன். எடுத்து கொடுக்க கொண்டு ஓடாண்டு அதுல இருந்து கொண்டு கதையா கதைச்சு நான் அப்படியே இருந்துட்டேன். அவன் சொல்லிட்டேன் பாசத்துல பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு மாச்சு புற நான் மைக் எடுத்து டேக் ஓவர் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க. நீங்க பக்கத்துல நிற்க பழகினட்டே இருந்தாரு. உடனே கனவுகளும் பேச்சுகளும் அதுகளும் இதுகளும் டூ மச்சா போயிட்டு நிப்பாட்டியாச்சு. இதே தேவையில்லாத வேலையை கர்த்தருடைய நாளே ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளான அன்பாளர்களே அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் கேட்கும். மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லுகிறார்? மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார் அவற்றை வார்த்தையை கேட்கும் பொழுது நான் இதுவரை காலம் ஒரு தரிசனத்தை ஒரு கனவையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கண்டதே இல்லை, ஆசைப்பட்ட காணவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் கண்டதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் தான். அதுக்காக தரிசன கனவு இல்லை என்று உண்டு. அதில் தெளிவாய் பார்க்க வேண்டும், சாப்பா சொல்ல வேண்டும். ஏதோ உங்களுக்கு போலதான் இருக்குன்னு சொல்லலாது. நடக்கிற உங்களுக்கு போல உங்க போல அந்த போல கதை இல்ல உனக்கா இல்லையா விட்டுட்டு போ. இதுதான் நீங்க வசனத்தை கேட்கறாங்க. நீ தெளிவா பாத்தியா கேளுங்க. யாரா சொல்ல தரிசன கனவுன்னு சொல்ல தெளிவா பாத்தியா எனக்கு தானா என்னையா பார்த்த? ஓ அது இது சரி ஓகே குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சோதித்து பாருங்க. எல்லா தீர்க்க தரிசனங்களையும் என்ன செய்யுங்கள்? நிதானியுங்கள், சோதித்து பார்க்கணும். எடுத்து வந்து நம்ப கூடாது.
எடுக்கக்கூடாது. பத்தாவது சகோதரி எடுத்து எனக்கு ஒப்பாரி வச்சு அழுது. என்னவென்று சொன்னா, யாரோ ஒரு சகோதரி எடுத்து தான் உன்னை பற்றி கனவு கண்ட, நீதான் அது, நீ மனம் திரும்பு, நீ அதை செய், இப்படி இரு என்று சொல்லியாச்சு. உடனடியாக அடுத்து ஆரம்பிச்சு இன்னத்திலிருந்து மனம் திரும்ப, எதை செய்ய என்று அழுத்தம். உடனே அடுத்து சொன்னேன் அந்த சகோதரிக்கு, நீ கேர்ஃபுல் என்று இருந்தால் தரிசனத்தை சொல்லும். இல்ல பாஸ்டர், நான் ஒரு ஊழியக்காரனோட சொன்னான். யார் அந்த ஊழியக்காரன்? வேறொரு நாட்டுல. அவன் என்ன சொன்னான்? அவன் சொன்ன அடுத்து இந்த ஆளுக்கு சொல்ல சொல்லி. அவன் எனக்கு சொல்ல சொல்லலையா? நான் தானே ஊழியக்காரன், எனக்கெல்லாம் இந்த தரிசனத்தை பற்றி நீ சொல்லி இருக்க வேண்டும். உன்னுடைய கணவனுக்கு சொன்னியாண்டு இல்ல. பிறகு இந்த ஓடர் பாய்ச்சது, கவனமா இருந்து கொண்டு எச்சரிக்கை. உங்களுக்கு இருக்குதுதான், உங்க கணவனுக்கு சொல்லி இருக்கணும், பாசருக்கு வந்திருக்கணும், புற அந்த குடும்பத்துக்கு போகணும். சும்மா குடும்பத்தை தரிசனம் சொல்லி குழப்பி அடிச்சு அவங்க இருக்கிற வாழ்க்கை கெட்டுப்போ பண்ணிடாதீங்க. அது என்னன்னு நாங்க நிதானிக்கணும். நீ கண்ட கனவு தரிசனம் உங்க புருஷனுக்கு தெரியுமா? தெரியாது. பிற என்ன? ஏன் அந்த ஊழியக்காரர் உனக்கு என்ன கதை? உனக்கு என்ன பேச்சு? யாரோ அந்த ஊழியக்காரர் என்ன கூட போயிட்டாங்க, கேட்டு விடுறேன். நீ என்ன உனக்கு அந்த கதை? அவரோட அவருக்கு தரிசனத்தை பகிர்ந்து கொண்டு நீ என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கலாம். நான் உங்கள்ட்ட டீப் பண்ணிருப்பேன். இப்பயே அந்த குடும்பம் அழுது கொண்டிருக்காரு. அப்படியா மோதிக்கொண்டிருக்கிற ஊழியத்தில் ஐயோ இந்த இதுகளா இருந்தாலும் ஆண்டவர் கிருபையினால சில மக்களும் உண்மையுள்ள மக்களும் இருக்கிறார்கள். எனவேதான் ஒருவன் ஆவிக்குள்ளாக சொல்லுவான் என்று சொன்னால், பரிசுத்தாவிலே நிறைவான் என்று சொன்னால், அவனுக்கு திட்ட தெளிவாக தரிசனங்கள் இருக்கும், திட்ட தெளிவாய் சத்தத்தை கேட்கிறான், திட்ட தெளிவாய் நடக்கிறான். இதுதான் வசனம் சொல்லுகிற யோவாற்றில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம். இல்லையோமா? இல்லையோமா பாருங்க. எஸ், மங்களா இருந்துச்சு, களங்களா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, விட்டுருங்க. அது எல்லாத்தையும் இங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஐயோ அதால சொல்றாரு ஒரு பிரயோசனம் வருமெண்டா இல்ல. இதுல டவுட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. சரியான தெளிவாக வசனத்துல பாருங்க. ஆர்டர் காட்டுற தெளிவான தரிசனமா சொல்லுங்க, தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எல்லாம் எப்படி பேசினாங்க? எப்படி பேசினாங்க? போனாங்களா? விழுந்தாங்களா? உருண்டாங்களா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிட்டு பேசினாங்களே பிரசங்கம். இப்படி பேசலாமே, இப்படி தீர்க்கதரிசி சொல்லலாமே. இதோ கர்த்தர் சொல்லுகிறாரு. நானும் கேட்டிருக்கிறேன் தீர்க்கதரிசி சொல்லுங்க. ஆரம்ப நாட்களை ஊழியம் செய்த பொழுது, நான் சில சபைக்கு போன பொழுது, நற்சபைக்கு போன பொழுது அப்படியே ஆடு சொல்ற ஒரு வீட்டை பாக்குறேன். அங்க ஒரு இதுவும் இல்லை, அந்த வலிப்போல் ஒன்றும் இல்லை, அப்படியே நல்லா படுறது இல்லை. ஒரு வீட்டை பாக்குறேன், அந்த வீடு ஒரு மாதிரி ஆடிக்கொண்டு கீழே போகுது. மகனே சங்கீதம் கொண்டு அந்த மனுஷனை பார், அவனை போல இருந்தீண்டா அந்த வீட்டை நான் நிமித்தி விடுவேன், காரியம் வாய்க்கும். போ உடனே ஆண்டு பேசுற 20 தியானமாயிரம் உள்ள ஊழியம் வாய்க்கொண்டு இரு. நீ கட்டுற சபையில கொஞ்சம் ஆட்டம் காணுது, நான் சரிப்படுத்துவேன். அது பார்த்தா அப்படி இருக்க எல்லாம் கத்துக்கு விட்டேன் எல்லாத்தையும் முடியும். இப்படி நான் நேரடியாக அனுபவத்துல காட்டேன், நேரடியாக பார்த்தேன். அப்படியே கிளீனா பேசினார்கள், அமைதியா பேசினார்கள், இந்த சொன்னார்கள், போனார்கள். இந்த கதிரை இழுத்து விழுத்தி தொம்பண்டு விழுந்து விட்டு பிட்டாண்டு இதுக்குள்ளால ஓடி எல்லாம் புடி பாய் ஓடன்னு சொல்லி தெல்லாம் ஒரு காட்டு நடந்தது இல்லை. அப்படி ஒரு பெதட்ல வளரும். அதுதான் ஆவிக்குள்ளர் என்று சொல்றது. தரிசனம் என்பது அதுதான். யோவான் உருண்டு புரண்டாரா விழுந்தார். யாருக்கு முன்னாடி விழுந்தார்? இயேசுவின் பாதத்து முன்பா விழுந்தார். அவ்வளவு பெரிய தரிசனம் கண்ட ஒருவர், பெருவெள்ளத்து இறைச்சலை போல சத்தத்தை கேட்டவர், திரும்பி பார்த்தபொழுது இயேசுவை கண்டவர். நாங்களா இருக்கணும். ஐயோ இந்த தரிசனம் கொஞ்சம் சின்ன விரல ஆண்டவர் காட்டியிருந்தா சரி, இங்க இருந்து அங்க இருந்து என்ன ஓடி தெரிஞ்சிருப்போம். அவரை பாருங்க, பாதத்துல விழுந்தார். அதுதான் உண்மையான மெதட்டான ஒரு ஆவிக்குள்ளான மனுஷன், பரிசுத்தாவிலே நிறைந்த மனுஷன். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரவமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். புறஜாதிகள் வணங்குறதுக்கு நாங்கள் வணங்குற முறைக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். அவர்களுடைய வணக்கத்துக்கு நம்முடைய வணக்கத்துக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். செப்பரேஷன் இருக்க வேண்டும், பிரிந்து இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும், பிரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். எனவே தயவு செய்து இந்த கடைசி நாட்களிலே சகல மக்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், யோவானுடைய இந்த அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக நாம் கொள்ளலாம். தேவனை நாம் ஆவிக்குள்ளாக பரிசுத்தாவிலே நிறைத்து தரிசனங்கள் கடவுள் கொடுக்கிறார்களா? தீர்க்க தரிசனங்கள் உண்டுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவற்றை சீர்தூக்கி சரியாக பார்த்து கரெக்டான முறையிலே நாம் வர வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். சபையையும் மக்களையும் ஏதோ காரியத்திலே கொண்டு போயிடும். மிக ஜாக்கிரதை. எனவே அன்பாளர்களே, திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்.
நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமும், தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அனுப்பு என்று விளம்பினது. அந்த குரல் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது இந்த யோவானுக்கு எத்தனை வயசு? ஏறத்தாழ 90 அல்லது 85 வயசு. 85 வயதிலே ஒரு வேலையை கொடுக்கிறார். அது வேலை கொடுக்கிறார். யோவான் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரை இந்த வயதுல கை நடுங்கிற நேரத்துல, கண் பார்வை குறைகிற நேரத்துல, பத்மு தீவுல தனியா இருக்கிற நேரத்துல, இப்படியா வேதனைப்படுற நேரத்துல, சாக போற கட்டத்துல, இது எனக்கு இந்த கடைசி நேரத்துல ஊழியம் என்னத்துக்கு சொல்லியிருக்கலாம். நான் வாலிபனா இருந்த பொழுது எவேசு பட்டத்துல எல்லா லைட்டுகளும் மெழுகுவர்த்திகளும் பேனைகளும் எல்லாம் இருந்த பொழுது, உடன் ஊழியக்காரர்கள் இருந்த பொழுது அப்ப சொல்லியிருக்கலாமே, என்ன மாதிரி வேலையை நான் ஒழுங்கா செய்து முடிச்சிருப்பேனே, இப்ப போய் சொல்லுகிறீரேன். கேட்டாரா? அந்த கேள்வி சொன்னது யாரு? கர்த்தர். எப்படி எழுதுவது, எப்படி அனுப்புவது, அதெல்லாம் ஒன்று யோசனை. எழுதட்டா எழுது, செய் என்றால் செய். இன்றைக்கு நாம் ஒரு ஊழியம் செய்ய சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய என்று ஆண்டவர் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கால நேரம் பார்க்கணுமா? அல்லது அதை இது பார்க்கணுமா? செய்ய சொன்னா செய்யுங்க பிள்ளைகளா, செய்யுங்க. ஒன்றை வயது பார்க்க தேவை. ஐயோ, எனக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கட்டும், எனக்கு வீடு கிடைக்கட்டும், காட் கிடைக்கட்டும், பைபிள் கிடைக்கட்டும், அறிவு வரட்டும், ஞானம் வரட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு என்றால் பண்ணு. ஜனங்களை சந்திக்கிட்ட சந்திங்க. ஊழியர்கள் சின்ன சின்ன ஊழியர்கள் சபையில சேரண்டா செய்யுங்க உற்சாகத்தோடு. அது உங்களுக்கு தலையில விழுந்த கடமையா இருக்கிறது. சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். அந்த யோவான் வயதாக ஒரு தாத்தாவா இருந்தும் ஒரு வயதை சொல்லவே இல்லை. எவ்வளவு பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுக்கு உண்மை உள்ள மனுஷன் என்று பாருங்கள். எனவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, நான் இதோடு கூட நான் நிப்பாட்ட விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய தரிசனம் ஆவிக்குள்ளாகும் பொழுது சகலதை நாம் பார்க்க முடியும். கடைசி ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:11 வாசியுங்கள். இதை நான் வாசித்தால் எனக்கு திருப்தியா இருக்கும். இன்னொரு உதாரணம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:11. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். தெளிவா பார்த்தாரா இல்லையா? பார்த்தார். தரிசனத்தை தெளிவா பார்த்தார். என்னென்ன மிருகங்கள் அதுக்குள்ள இருந்தது, என்ன துப்பட்டி எப்படி வந்தது, வாங்கிட்டு வந்தது, எல்லாம் பார்த்தார். பரிசுத்தாவிலே ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு சகலதும் கிளியரா பார்க்க முடியும். ஏதோ மங்களா இருந்துச்சு, மின்னி கொண்டு போச்சுது, அப்படி போச்சு, எல்லாம் கதை வச்சு தெளிவா சோரி ஏதோ. அதே போல சத்தம் தெளிவாய் கேட்கும், கிறிஸ்துவுடைய சத்தம் கேட்கும். அப்படியா கர்த்தர் நடத்துறா இருக்கிறார். இதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதுக்கு பரிசுத்தாவி நிறையும் பொழுது மக்கள் சொல்லுகின்ற சில பரவச உணர்ச்சிகளுக்கெல்லாம் அதெல்லாம் ஆவியானுடைய கிரி என்று நாம் போட்டு அதை காப்பி பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அதெல்லாம் பிளே அண்ட் பேட் எக்ஸாம்பிள். இந்த பாருங்க, நல்ல எக்ஸாம்பிள். இவர்களும் இருந்திருக்கிறார், இவர்கள் சரியா சொல்லி இருக்கிறார், இவர்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார், இவர்கள் காட்சி பார்த்திருக்கிறார். இவர்கள் தான் நமக்கு உதாரணம். இவர்களை தான் முன்மாதிரியா வைக்க வேண்டும். ஆண்டவரை என்னை இப்படி நடத்தும், இப்படி காரியத்தை செய்யும், இப்படி எனக்கு சொல்லித்தார் என்று ஆண்டவரத்தில் கேட்டா நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நம்முடைய உணர்ச்சிகளை சார்ந்து பரவசத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடிக்கு, ஆண்டவரே என்னை கொண்டு இப்படி காரியம் செய்ய விரும்பினால் இதோ இவர்களை போல நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு இது கிளியர் இல்லை, இன்னொரு விஷயம் ஆண்டவரே, ரைட் பேசிட்டு போறார், சொல்ல வேண்டியது ஆண்டவர் தெரியும் எல்லாம். எனவே நாம இந்த காரியத்தை செய்து பிழையான இன்டர்பிரிட்டை கொடுத்து பிழையான காரியத்தை சொல்லுவோமானால் அது கள்ள தீர்க்க தரிசனம், ஃபார் ப்ராஃபிட், கர்த்தர் கொடுக்காத தரிசனம், சொல்லாத மெசேஜ். அதை நாம் கூட்டி குறைச்சி சொல்லும் பொழுது அதுக்குரிய வாதையும் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து சேர்ந்து விடும். அதை எச்சரிப்போம். எனவே இந்த நாட்டில் நாங்கள் படித்த படிப்புகளை வீடுகளை போய் சீர்தூக்கி பாருங்க. தெரியாத நீங்க அடுத்த முறை கொண்டு வாங்க. நாங்கள் கடைசி ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோமா?